நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழர்களில் ஒரு கூட்டம் ஒரு பிரயாணம் மேற்கொள்கிறார்கள். அந்த பிரயாணத்தின் போது வழியிலே அவர்கள் தங்க வேண்டியது இருந்தது. அங்கே அரபுகளின் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்களை சந்தித்து எங்களுக்கு விருந்து நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அது அரபுலகத்தினுடைய ஒரு பழக்கம். ஒரு கூட்டம் போகிறார்கள் என்றால் அங்கே இருப்பவர்களிடத்தில் எங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிற பழக்கம். அது ஒரு கௌரவ குறைவானது அல்ல, நடைமுறை. சில நேரங்களிலே அவர்கள் விருந்தாளிகளாக இவர்களை அழைப்பதும் உண்டு. இவர்கள் சென்று எங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படியானால் நாங்கள் இங்கே தங்குவோம், எங்களுக்கான விருந்து ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்பதை அங்கே சென்று கேட்டபோது அவர்கள் மறுத்து விட்டார்கள். நாங்கள் தங்களை எல்லாம் விருந்தாளிகளாக ஏற்பதற்கு இல்லை என்று சொல்லிவிட்டார். சொல்லி சஹாபாக்களுக்கு மனசு கொஞ்சம் சஞ்சலம். ஏன்னா வேறு வழி இல்லை. சாப்பிடுவதற்கு ஹோட்டல்களோ இது போன்ற கால வசதிகளோ கிடையாது. அவங்க கொண்டு போன சாதங்கள் தீர்ந்து போகுமையானால் போற இடங்களிலே இருக்கிற மக்கள் விருந்து கொடுக்கிற பழக்கம். இந்த நிலைமையில் அல்லாஹுடைய ஏற்பாடு, அந்த மக்கள் இவர்களை தேடி வருகிறார். சந்தித்து சொன்னார்கள், எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றார்கள். இது என்ன ஆச்சரியம்! நாம் விருந்துக்கு அவர்களை விருந்தாளிகளாக வந்தோம் என்ற போது ஏறிட்டு பார்க்கவில்லை. இப்போது உதவி நாடி வந்திருக்கிறார்களே, என்ன உதவி என்கிறார்கள். எங்களுடைய தலைவர் அவர் பாம்பால் தீண்டப்பட்டிருக்கிறார், உடல் முழுக்க விஷம் பரவி, எல்லா முயற்சிகளும் செய்து நாங்கள் இன்றைக்கு எந்த முயற்சியும் கைகூடவில்லை. உங்களில் யாருக்காவது கைப்பக்குவம் இருக்கிறதா? பாம்பு கடியில இருந்து அவருடைய உயிரை மீட்டு தருகிற அளவிற்கான மருத்துவமோ வேறு ஏதேனும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டார். எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அவருடைய உயிரை காப்பாற்றணும். அதற்கு அபூ சயீத் சொல்கிறார், ஆமா எங்கள்கிட்ட அதற்கான மருந்து இருக்கிறது. யாரிடத்தில் இருக்கிறது? என்னிடத்திலேயே இருக்கிறது, நான் மருத்துவம் செய்வேன் என்றார். அப்படியானால் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அவர் சொன்னார், உங்கள் பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றோம், நீங்கள் மறுத்து விட்டீர்கள். அப்படி மறுத்த காரணத்தினால் இங்கே நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மருத்துவம் நான் செய்வேன், அதற்கான கூலி நீங்கள் தந்தே ஆக வேண்டும். அவங்க சொன்னாங்க, நீங்க எந்த கூலி கேட்டாலும் தர்ற, எங்களுக்கு உயிரை காப்பாற்றணும், நான் கேட்கிற கூலியை நீங்க தரணும்னாங்க. ஓகேண்டாங்க. ஒரு உடன்படிக்கை நடந்தது, எங்களுக்கு இவ்வளவு தர வேண்டும் என்று. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைகளுக்கு சொந்தமான ஆடுகளை அவர்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடந்து முடிந்தது. நான் குணப்படுத்துவேன் என்று வருகிறார்கள். அதற்கு நபித்தோழர் அபூ சயீத் வருகிறார். வந்தவுடனே அவர் ஏதோ ஓதினார். அவர் ஓதலை ஊதிவிட்டார். அவருக்குள்ளே இருந்த அந்த நிலை அப்படியே மாறுகிறது. திடீரென்று அவர் எழுந்திருத்து நடக்க ஆரம்பிக்கிறார். நடைப்பணமாகி கிடந்த அந்த மனிதர், அந்த சமூகத்தின் தலைவர் நடக்க ஆரம்பிக்கிறார். இன்னொரு பக்கம் அவருக்கு தேல் பாம்பு கடித்த எந்த ஒரு விஷமும் இல்லாததை போல் உடம்பில் இருந்த அந்த விஷமெல்லாம் இறங்கி போனது. ஆச்சரியப்பட்டு போகிறார்கள், இப்படிப்பட்ட மக்களையா நாங்கள் மதிக்காமல் விட்டுவிட்டோம், இவர்களுக்கு விருந்து கொடுக்காமல் விட்டுவிட்டோம். வருத்தப்பட்டார்கள். அதே சமயம் இவர்களுக்காக பேசிய கூலியை முறையாக கொடுத்தார்கள். பல ஆடுகளை கொடுக்கிறார்கள். அதை பெற்றுக்கொண்டு சஹாபிகள் வந்தபோது அவர்களுக்கிடையே பேசிக்கொண்டார்கள், நமக்கிடையே இதை பங்கு வைத்துக் கொள்வோம் என்று. மருத்துவம் செய்த அந்த சஹாபி சொன்னார், அப்படியெல்லாம் நீங்க உடனே எல்லாம் முடிவுக்கு வரக்கூடாது, பெருமானாரிடத்திலே போவோம், போய் கேட்போம். இப்படி நிலை, நாங்கள் ஓதி பார்த்தோம், அவர் குணமானார், ஓதி பார்ப்பதற்கு காசு கேட்டோம், இவ்வளவு காடுகளை கேட்டோம், தந்துட்டாங்க, எங்களுக்கு இது ஹலாலா ஜாயிஸா, ஒரு சின்ன ஒரு அனுமதி நபிட்டு கேட்டுக்கிடுவோம், அதற்கு பின்னால் நாம் முடிவு கூறுவோம் என்றாம். எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள். நாங்கள் புறப்பட்டோம். ஹஜ்ரத் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தர்பாருக்கு வந்தோம். வந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உனக்கு ஓதி பார்க்க தெரியுமான்னு கேட்டாங்க. என்ன ஓதி பார்த்தேன்னு கேட்டாங்க. நான் சூரை ஃபாத்திஹாவை ஊதினேன் என்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனை ஓதினேன் என்றேன். ஒமா யுத்ரிக அன்னஹா ருக்யா, அது ஓதி பார்க்கப்படும் சூரா என்று உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள் நபிகள் பெருமானார். அந்த சூரா ஓதி பார்க்கப்பட வேண்டி, ஓதி பார்ப்பதற்கு தகுதியான சூரா, அந்த சூறாவை ஓதினால் பாம்பு கடி கூட குணமாகும் என்று உனக்கு எப்படி தெரிந்தது, யாரின் மூலமாக அறிந்தாய் என்று கேட்கிறார்கள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார், எனக்கு ஒன்று புரிந்தது, திருமறை அல்லாஹ்வின் வசனம், வேத வார்த்தைகள் தாங்கள் கற்றுக் கொடுத்தது. நான் முடிவுக்கு வந்தேன், குர்ஆன் ஷரீஃபினுடைய முதல் அத்தியாயம், அதை நாங்கள் எப்போதும் ஓதுகிறோம், வார்த்தைகளாக வாழ்க்கையாக ஆக்கி கொண்டோம். ஓதினேன், ஊதினேன், மனதில் பட்டுச்சு, செய்தேன். அவர் முழு சுகம் அடைந்தார், விஷம் போனது, நடமாடி கொண்டிருக்கிறார் என்றாம். சொன்ன போது காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வளவு ஆடுகளையும் அவங்கள்ட்ட கேட்டேன், தந்தாதான் ஓதி பார்ப்பேன், நான் நிபந்தனை வச்சுட்டேன்,
சும்மாலாம் ஓதி பார்க்க முடியாது என்று கட்டாயமாக நான் சொல்லிவிட்டேன். அப்படி சொன்னபோது அவங்க எங்களை விருந்தாளியா ஏற்கலங்கிற கவலை இருந்துச்சு. சொன்னபடி ஒப்பந்தத்தை கரெக்டா நிறைவேற்றி விட்டார்கள். கத் அசப்தும் என்றார்கள் நபிகள் நாயகம். சரியாகவே நடந்தீர்கள் என்றார்கள். நீங்கள் நடந்த விதம் சரியானது. அந்த சூரா ஓதி பார்ப்பதற்கு உள்ள சூரா, அதை கொண்டு அல்லாஹ் நூற்றுக்கணக்கான நோய்களை ஷிஃபாவாக்குகிறான். அந்த சூராவுக்கு மறுபெயர் சூரத்தை ஷாஃபியா, சுகமளிக்கும் சூரா என்று ஒரு பெயர் இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா என்பது அந்த சூராவிற்கு அல்லாமா காவி பைலாவி தஃப்சீரிலே எழுதுவார் 10 பேர்கள் இருக்கிறது. அந்த சூராவிற்கு 10 பேர்கள். சூரத்தை ஷாஃபியா என்று உட்பட உம்முல் கிதாப் என்று பல்வேறு பேர்களை குறித்து எழுதுவார். ஆழம் நிறைந்த அர்த்தமுள்ள ஒரு சூரா, திருக்குர்ஆனின் மொத்தத்தையும் உள்ளடக்கி கொண்ட ஒரு சூரா சூரத்தை ஃபாத்திஹா. அது ஷாஃபியா, அதற்கு ஒரு பேர் உண்டு, சுகமளிக்கிற சூரா. நீங்கள் சரியாக நடந்து கொண்டீர்கள். அவ்வளவு ஆடுக்கு நாங்க ஓதி பார்த்தா இவ்வளவு ஆடு தரணும் என்று பேசினோமே என்று கேட்டபோது ஒண்ணும் இல்ல, வதுரிபூலிமாக்கும் சஹமா, இப்ப பங்கு வைங்க, ஆனா கட்டாயமா எனக்கு ஒரு பங்கு தந்துடணும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் வைக்கும் பங்கில் வதுரிபூலி மஅக்கும் சஹமா, உங்களோடு எனக்கு ஒரு பங்கு கொடுத்துருங்கன்னாங்க. சொல்லி முடித்த முஹம்மது ரசூலுல்லாஹ் வஹிகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய்ப்பல் தெரிய சிரித்தார்களாம். ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் நடந்திருக்கிறீர்கள். சில இடத்தில் அப்படித்தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்ற அவர்களின் செயல்களை, அவர்களின் இந்த அழகிய நடைமுறைகளை பாராட்டியதோடு அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பங்கு கூடுமா, அந்த ஆட்டை அனுபவிக்கலாமா, ஓதி பார்த்ததற்காக கிடைத்ததை சாப்பிடலாமா என்ற கேள்விகளை எல்லாம் தாண்டி எனக்கு ஒரு பங்குதாருங்கள் என்று சொன்ன உத்தம நபிகள் சிரித்து தங்களது அனுமதியை வெளிப்படுத்தி காட்டினார்கள். அபூ சயீத் சொல்வார், எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடு நடந்து கொண்ட ஒவ்வொரு விதமும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. இன்னொரு பக்கம் நாங்கள் அவர்களை பின்பற்றிய காரணத்தினால் ஒவ்வொரு இடத்திலும் சமயோஜனமாக நடக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தான். எந்தெந்த இடங்களில் எப்படி நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தந்தான். இன்னொரு பக்கம் இந்த சூராவை ஓத வேண்டும் என்று என் மனதில் அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். மனசுல பிறந்துச்சு, இதை ஊதுனா சுகமாயிடும். இதற்கு மேல் இன்னொரு விஷயம், அந்த கூட்டத்தார்களுக்குள்ளால் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அப்படியானால் இவர்கள் உச்சரிக்கிற இந்த வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கிற சக்தி இருக்கும் என்று சொன்னால் இவர்கள் கொண்டிருக்கிற இந்த கொள்கை பாக்கியம் என்று உணர்கிற காலத்தையும் கொடுத்தான் அல்லாஹ். அந்த கூட்டத்துக்கு தலைவருக்கு ஹயாத்து மட்டும் கிடைக்கல, அந்த சமூகம் மொத்தத்திற்கும் அல்லாஹ் ஹிதாயத்திற்கும் காரணமாக்கினார்.